வணக்கம். இது சின்னதாக தாமரைப்பூ கோலம். நம்ம புள்ளி இல்லாமல் சாதாரணமாக நம்ம தாமரைப்பூவை போட்டு அதிலே வரைகிறது. இதுவும் பிகினர்ஸ்க்கான சின்ன கோலம்தான். நம்ம பெரிய ஒரு ரங்கோலியாக இல்லாமல் சின்ன சின்ன குட்டி கோலங்களாக வாசலில் போட்டு அழகாக வைக்கிறதுக்காக இந்த கோலம். ஒரு தாமரைப்பூ வரைஞ்சிக்கிட்டு அதுலேயே இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்கரேஷன் அழகாக செய்ய வேண்டியதுதான். எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சின்ன சின்ன ரொம்ப கடினமான பூ இல்லாமல் சின்ன பூக்களாக தான் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு தாமரைப்பூவை வரைஞ்சிக்கிட்டு அந்த மேலே ஒரு சின்ன வட்டம், அதுக்கு மேலே இப்படி ஒரு சின்ன வட்டம், இடையில இந்த மாதிரி ஒரு நம்ம கோடு போட்டுக்க வேண்டியது தான். அப்புறம் தாமரைப்பூவுக்கு இந்த மாதிரி ஷேடு ஒயிட் கோலமாகலே கலர் இருந்தாலும் நீங்கள் கலர் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஃபுல்லாக இதை ஒயிட்லேயே தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் அந்த மேலே இந்த வட்டத்துக்கு சின்ன சின்ன ஷேடோ கொடுத்தோம்னா அந்த பூ இதழ் விரிஞ்சிருக்க மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி டாட் வச்சோம்னா அதுவும் ஒரு பார்ட்ரு மாதிரி இது ஒரு அழகாக தெரியும் நமக்கு. அதுக்காக சின்ன சின்ன கோலமாவுலேயே சின்ன சின்ன புள்ளியாக வச்சு அந்த டாட் போட வேண்டியது தான். அதை அப்படி கையால் ஒரு விரலால் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது ஒரு டிசைன் அழகாக தெரியும். அதுக்கப்புறம் தாமரை பூக்குள்ளர இந்த மாதிரி சின்ன சின்ன லீஃப் கோடு போட்டு அந்த கோடு மேலேயும் ஒரு ஒரு புள்ளி வச்சிட்டோம்னா அதுவும் அந்த மகரந்த மாதிரி அழகாக இருக்கும். இது தாமரைப்பூக்கு அடியில் உள்ள டிசைன். மேலே போட்ட மாதிரியே அடியிலையும் போட்டோம்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிசைன் அழகாக தெரியும். அதில் சின்ன சின்னதாக ஒரு பூ சிம்பிளாக இருந்தாலும் இது போட்டு நம்ம கலர் கொடுத்தோம்னா அழகாக இருக்கும். அந்த சின்ன சின்ன வட்டங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு டாட் வச்சு கட்டவரலால் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது ஒரு நீட் டிசைனாக தெரியும் உங்களுக்கு. அதுதான் இந்த மாதிரி நீங்கள் சின்ன கோலங்கள் வாசலில் போட்டு அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் இது அழகாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கோலங்கள் போட கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பெரிய கோலங்கள் வரைய ஆரம்பிச்சிடலாம். இது புள்ளி வைக்காமலே நம்ம ஓவியம் போகிற இந்த கோலங்கள் வரைய வேண்டியது தான். இது மாதிரி போட்டு பயிற்சி பண்ணிங்கன்னா அடுத்தடுத்தது பெரிய கோலங்களும் நம்ம போடலாம். அந்த கோலங்கள் போட்டுட்டு மஞ்சளால் புள்ளி வச்சு அதில் ஒரு சிகப்பு புள்ளி வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.